இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? உங்க புள்ள என் மாமனார் வீட்டுக்கு வந்திருந்தாரு. மல்லிகாவை ஜாமீன்ல எடுக்க போறாராம். கேஸ் நடத்த போறாராம். அவளை விடுதலை பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்து அவளோட சேர்ந்து குடும்பம் நடத்த போறாராம். சூப்பரா இருக்குல்ல? புள்ளன்னா இப்படி இருக்கணும். பெத்த தாய் தான் சரியா இல்லையே தவிர புள்ள கரெக்டா தான் இருக்காரு. வாய மூடுறி. என் புள்ளைய பத்தி இல்லாதது பொல்லாதது பேசுனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இல்லாததும் பொல்லாததும் நான் எங்க பேச போறேன்? இங்க நடந்ததைத்தான் சொன்னேன். உங்க புள்ள என்ன உங்க வீட்லயா இருக்காரு? எங்க அவர் கூப்பிடுங்க பாக்கலாம். சதீஷ், டே சதீஷ், சதீஷ். என்னக்கா ஏன் சதீஷை தேடிட்டு இருக்க? சதீஷ் எங்கடா? சதீஷ் எங்கேயோ வெளில போனா. ஏன்? என்ன விசாரிச்சு முடிச்சிட்டீங்களா? உங்க புள்ள வீட்ல இருக்காரா? இருக்க மாட்டாரு. ஏன்னா என் மாமனாரும் உங்க புள்ளையும் மல்லிகாவை பார்த்து பேசி பெயில் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அதான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒண்ணு நீங்க உங்க புள்ள வழிக்கு வந்துருங்க, இல்லையா உங்க புள்ளைய உங்க வழிக்கு திரும்ப சொல்லுங்க. அவர் வாழ வைக்கிறேன்னு வாக்கு கொடுக்கறதும் நீங்க வாழா வெட்டியாதான் இருந்தாகணும்னு சாபம் கொடுக்கறதும் மாத்தி மாத்தி நடந்துச்சுன்னா இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்னக்கா யாரு என்ன பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏக்கா ஏதோ பிரச்சனையா? முதல்ல என் கூட வா, வா போலாம். சொல்லு குட்டி, என்ன ரொம்ப பிடிக்குமா உனக்கு? இந்த பாட்டினா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் தாண்டா செல்லம் உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை விட்டுட்டு வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு மனசே வரல. என்ன பண்றது? காலம் ஏன் தான் நம்மள இப்படி பிரிச்சு வச்சிருக்கோ தெரியலையேடி. அத்தை காஃபி சாப்பிடுங்க. அங்க வைமா தங்கம். அத்தை நீங்க கௌதம் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மனசுல இவ்ளோ ஆசையை நிரப்பி வச்சுக்கிட்டு எதுக்கத்த இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? என்னம்மா பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. நான் பெத்த புள்ள என்ன மாதிரி இல்லையே. அவனுக்குன்னு ஒரு நியாயம், அவனுக்குன்னு ஒரு சட்டம். அவன் வீட்ல இருக்கும்போது அவன் சொல்றத கேட்டுதானே நாம அடங்கி ஒடுங்கி இருக்க முடியும். கவலைப்படாதீங்க அத்தை, சீக்கிரமா எல்லாமே சரியாயிடும். சூர்யா மட்டும் மனசு மாற மாட்டாரா என்ன? அவருக்கு இந்த குழந்தை மேல பாசம் இருக்காதா? எல்லாமே நடக்கும் அத்தை. எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டி இருக்கு. நீதான் சொல்ற. என்னத்த சொல்றது போ. திடீர்னு ஆபீஸ்ல ஒர்க்குன்னு சொல்லிட்டு 10 நாள் ஹைதராபாத்துக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். ஒரு வார்த்தை நாளைக்கு நான் கிளம்பி போறேம்மா அப்படின்னு சொல்லவே இல்ல. இத நான் என்னன்னு சொல்றதுமா? அந்த காயத்ரி கிட்ட அவன் சொல்லாமலையா இருந்திருப்பான். அவளை கேட்டா இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி அழிச்சாட்டியம் பண்றான். எப்பத்த கிளம்பி போனாரு? நேத்து தாமா கிளம்புனா. வரத்துக்கு 10 நாள் ஆகுமா. அது என்ன வேலையோ என்ன ப்ராஜெக்ட் ஒர்க்கோ, வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள ஏன் இப்படி போட்டு படுத்துறாங்கன்னு தெரியலையேம்மா. வேலைன்னா அப்படிதான் இருக்கும் அத்தை, நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. அத்தை நான் ஒன்னு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்னம்மா கேளு. இல்ல சூர்யா தான் இப்ப வீட்ல இல்லையே. சூர்யா வர்ற வரைக்கும் நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருக்கட்டா? நீங்களும் கௌதம கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம். நானும் உங்களுக்கு சமைச்சு போட்டேங்கிற திருப்தியோட கொஞ்ச நாள் உங்க கூட இருப்பேன்ல. என் அத்தைக்கு சமைச்சு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்பெல்லாம் அதை பத்தி நினைச்சுப்பேன். சூர்யா இருந்தா வரக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்களும் மாமாவும் அங்க இருக்கும்போது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காதுல்ல. ப்ளீஸ் அத்தை, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களோட வரட்டுமா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? ஐயோ எனக்கு தோணல பாரு. நீ முதல்ல கிளம்பு, வா கிளம்பு போலாம்.
இல்லத்த ஆ. நீங்க கௌதமோட விளையாடிட்டு இருங்க. நானும் அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அண்ணனும் அண்ணியும் இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் சந்தோஷமா தான் இருக்கும். சரி நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. அடடடடடடடடே. ஆக இந்த குட்டி பையன் பாட்டி வீட்டுக்கு வரப்போறான். 10 நாள் ஜாலியா என் கூடவே தங்க போற. சரியா? நம்ம போலாமா? நம்ம வீட்டுக்கு போலாமா? என்ன புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. சோ 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 சோ. கண்ண கசக்க கூடாது. டடடடட. போலாமா? அப்பா, மல்லிகா, எம்மடி மல்லிகா, என்னம்மா அது? அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்து இப்படி மறைச்சிட்டீங்களம்மா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேணாமா? பெத்த அப்பங்கிட்ட சொல்றது கூடவா உங்களால முடியல? அப்படி இல்லப்பா. நான் மோசம் போனேங்கிறத எப்படிப்பா உங்ககிட்ட சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுதான், சொல்ல முடியாதுதான். நான் ஒரு பாவி. பெத்த பொண்ணு வீட்டுக்குள்ள தனியா அப்பப்ப கதவை அடிச்சுட்டு உக்காந்து இருந்தியே. என்ன ஏது எதுக்காக இப்படி உக்காந்துருக்கேன்னு நான் வந்து உன்னை பார்த்து கேட்டிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். இல்லப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு எப்படி கட்டுப்பாட்டோட வாழணும்னு தெரியாம என் வாழ்க்கையை நானே தொலைச்சிட்டேன்பா. அதுக்கு நீங்களும் அண்ணனும் எப்படிப்பா பொறுப்பாக முடியும்? எல்லாத்தையும் மீறி இதோ இங்க நிக்கிறாரு. இவரோட வாழ்க்கையை நான் தானே கெடுத்துட்டேன். அழாத மல்லிகா. பழசெல்லாம் இப்ப எதுக்கு? உன்னை கூடி சீக்கிரம் வெளியில் எடுத்துருவோம். நீ இதுக்கும் கவலைப்படாத. வேண்டாங்க, நான் ஒரு பாவி. யாருக்குமே நான் நேர்மையா இல்லையே. என்னோட பொறுப்புக்கு ஒரு அர்த்தம் இல்லைன்னு இப்ப எனக்கு தோணுது. அம்மாடி, என்ன வெளியே எடுக்கிறதுக்காக நீங்க கஷ்டப்படாதீங்க. முட்டாள்தனமா பேசாத மல்லிகா. இங்க பாரு, உன்னை தொட்டு தாலி கட்டியிருக்கேன். நான் உன்னை காலம் போற கண்கலங்கமா வச்சு காப்பாத்துவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்க மல்லிகா. ஞாபகம் இருக்கா? அந்த பொறுப்புல இருந்து சத்தியமா நான் பின்வாங்க மாட்டேன் மல்லிகா. மாப்பிள்ள, எல்லாமே தப்பா இருந்தாலும் நான் கும்பிடுற கருப்பு சாமி என்னை கைவிடலை. அவன்தான் உங்க ரூபத்தில் வந்து எனக்கு இப்படி உதவி பண்ண வந்திருக்கான். என் பொண்ணு ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதுதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி. புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை செகண்ட் ரேங்கில் இருக்குது. ஆனால் நீங்களா என்கிட்ட வந்து மல்லிகா வெளியில் கொண்டு வந்துடலாம் வாங்கன்னு என்னை கூப்பிட்டது ரொம்ப பெரிய மனசு. ஐயோ மாமா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. மல்லிகா, இந்த மனசை புண்படுத்திடாதம்மா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்காக அண்ணன் தண்டனை அனுபவிக்கிறத என்னால தாங்க முடியல. மல்லிகா, என்னம்மா இது? வாழ்க்கை பூரா இவருக்கும் அந்த தண்டனையை கொடுக்க நான் விரும்பல. மல்லிகா, உன் கூட வாழ்றத நான் தண்டனையா நினைக்கல. இங்க பாரு மல்லிகா, உன் அண்ணனும் சுப்புவும் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நானும் சொல்றேன். தப்பான ஒருத்தனுக்கு நீ கொடுத்த தண்டனைய கொலைன்னு சொல்ல முடியாது.
வீட்டுல தோசை துரும்பு இருந்தா தொடச்சு போடுறது இல்ல, அந்த மாதிரி தான் மல்லிகா. உன் வாழ்க்கையில உனக்கு தெரியாம பட்ட அழுக்கு அது. இங்க பாரு மல்லிகா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ செஞ்சதுதான் சரி. மாப்பிள்ள, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாமா. இல்லைன்னா இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. மாமா, மல்லிகா என்னோட பொண்டாட்டிங்கிறதுனால சொல்லு மாமா. இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்தாலும் என்னோட முடிவு இதுவா தான் மாமா இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லிகா. எவ்வளவு செலவானாலும் சரி, உன்னை வெளியில கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. மாமா, கிளம்பலாம் மாமா. வரம்மா. வர மல்லிகா. பத்திரமா இருமா. சரிப்பா. நான் சொல்லல சுருளி, இவன் இங்கதான் வந்திருப்பான்னு. டேய் சதீஷ், இங்க வாடா. அடச்சி, ஏன் வயித்துல வந்து பிறந்திருக்கேடா. இப்படி குடிய கெடுக்க பாக்குறியே, உன்னை என்ன பண்ணுவேன், என்ன சொல்லி திருத்துவேன்? எதுக்காகடா இங்க வந்த? எதுக்காக இவளை பாக்குறதுக்காக வந்த? ஒரு கொலைகார பாவி, அதுலயும் கெட்டு போனவ. வாழ்க்கையை தொலைச்சிட்டு அதை மூடி மறைச்சிட்டு உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா. இவளுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? டேய், பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னையும் கொன்னுட்டு நானும் சேர்ந்து செத்துருவேன். ஜாக்கிரதை. தேவையில்லாம பேசாதீங்கம்மா. இப்ப எதுக்கு இங்க வந்து சீன் போட்டுட்டு இருக்கீங்க? நான் சீன் போடுறேனா? ஏண்டா சொல்ல மாட்டேன்? வைத்தறிச்சல்ல உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன். இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேரு இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. நீ இப்படி இந்த கொலைகார பாவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது, இவளை வந்து பாக்குறது, இவளோடதான் வாழ போறேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா ஊர் பூரா நம்மள காரி துப்புண்டா. யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. மல்லிகா என் பொண்டாட்டி, அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். டேய், உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சாடா? எப்படி பேசுறான் பாரு. இப்படியெல்லாம் பேசாரா? உங்களை நான் இங்க வர சொல்லவே இல்லையே. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு மல்லிகாவை பிடிக்கல, விட்டுட்டு போயிருங்க. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவ தான் வேணும். அவளை நான் வெளியே எடுத்தே தீருவேன். முடியாதுடா, உன்னை அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் இந்த காரியத்தை உன்னை நான் செய்ய விட மாட்டேன். வாடே. அம்மா விடுமா. ஏய், விடுமா. வாடா. அம்மா விடுமா. வாடா. சொல்றல. அம்மாடி காயத்ரி, ஆ? உங்க அத்தை எங்கம்மா போயிருக்கா? தெரியல மாமா, என்கிட்ட எதுவும் சொல்லல. வந்தாச்சு வந்தாச்சு. இத பாத்தியா, பாட்டி வீடு. இனிமே நீ இங்கதான் இருக்கணும். என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? நம்ம உள்ள போலாமா? என்னங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, யார் வந்திருக்காங்க. வாடா 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 டேய், தாத்தாவை பார்க்க வந்துட்டாடா என் பேரன். டேய், ஹலோ செல்லம். என்னங்க, ம்? இவ நம்ம வீட்ல ஒரு வாரம் தங்கலான்னு வந்திருக்கா. உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? என்ன கோமதி, எனக்கு என்ன பைத்தியமா? பேரனை கூட்டிட்டு வந்திருக்கா, அதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு வேற என்ன வேணும் சொல்லு? நீ இரு சுப்பு, இதுவும் உன் வீடு மாதிரி தான், புரியுதா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அத்தை என்ன வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு தான் கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நீ அங்க வரதுல எந்த பிரச்சனையும் இல்ல. என் பிள்ளையும் ஊருக்கு போயிருக்காருன்னு சொன்னாங்க. அத்தை, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓ சு 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 சு. என் வீட்டுக்காரர் கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னா. எதுக்கு? அவன்கிட்ட என்ன சொல்லணுங்கிற? இல்ல அத்தை, சுப்பு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ சுப்பு இங்க வந்திருக்கானா, நாம அவருக்கு இன்ஃபார்ம் பண்றது தானே முறை. சரி சரி சரி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருந்தாலே போதும். ஒரு வாரம் என் பேர பிள்ளையோட நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாமா? ஐயோ, நான் அந்த மாதிரி சொல்லவே இல்ல. அவர் வேண்டான்னு சொன்ன ஒரு விஷயத்த எதுக்கு அவருக்கு தெரியாம செய்யணும்?
பரவாயில்ல விடுமா. அவன் காய்ச்சி முச்சுன்னு கத்துவான், தேவையில்லாம டென்ஷன் ஆவான். அவனோட பார்வையில இதோ சுப்பு மட்டும்தான் கண்ணில் படுவான். என் பேர குழந்தைய அவனுக்கு தெரியாது. என் பேர குழந்தையோட இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி மத்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. இத பாரு, என் பிள்ளைகிட்ட இத பத்தி மூச்சே விடக்கூடாது, புரியுதா? பாருங்க எப்படி திரு திருன்னு முழிக்கிறான்னு பாருங்க. ஏன் உனக்கு இவ்வளவு பார்த்தா அவ்வளவு கோவம் வருது? அத்தை, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் சுப்புவை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. சுப்பு இங்க வந்திருக்கிற விஷயத்தை என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா என்னன்னு தான் கேட்டேன். நீ என் பிள்ளைக்கு போன் பண்ணி சொன்னா உடனே இவளை கிளம்பி வெளியில போக சொல்லுவான். வேற என்ன நடக்க போகுது? இத பாரு, எங்களுக்கு எங்க பேர குழந்தையோட கொஞ்சம் இருக்கணும். அதுக்கு சுப்பு இங்கதான் இருக்கணும். என் புள்ள இல்லாத நேரத்துல இப்படி ஏதோ அல்ப சந்தோஷமா இருந்துட்டு போறமே, அது உனக்கு பொறுக்காதா? நாம விளையாடலாமா? வாடா 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 வாடா. நீ வா கௌதம். சூர்யா இல்லாத இந்த ஒரு வாரம் நான் இங்கதான் இருக்க போறேன். ஆனா இதே ஒரு வாரத்துல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக தான் போற. நான் எப்படி சாதிச்சு காட்டுறேன்னு மட்டும் பாரு. சூர்யா, காயத்ரி, நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா? இப்ப எங்க இருக்கீங்க? நான் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஒர்க்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். வந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்ல காயத்ரி. நீங்க கிளம்பும் போது உங்க பக்கத்துல இருக்க முடியலையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடுங்க. அப்பப்போ போன் பண்ணி. யார் என் பிள்ளையா? குடிங்க. எப்பா நல்லபடியா போய் சேர்ந்துட்டியா? தங்குற இடம் எல்லாம் வசதியா இருக்குல்ல? எந்த குறையும் இல்லம்மா. அங்க சாப்பாடு பிடிச்சிருக்காப்பா? உன்னை பத்தி தான்ப்பா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நல்லபடியா போய் சேர்ந்தியா இல்லையான்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன்ப்பா. கவலைப்படாதம்மா. இத பாரு, வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா சாப்பிடணும், புரியுதா? சரிம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களை பத்தி கவலைப்படாதப்பா, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். நீ உன் உடம்ப பாத்துக்கோ. ஏங்க உங்க புள்ள பேசலாம், பேசுங்க. டேய் சூர்யா, நல்லபடியா போய் சேர்ந்துட்டியாடா? சேர்ந்துட்டேன்பா. ஒர்க் எல்லாம் எப்படிடா போகுது? நல்லா போகுதுப்பா. இங்க பாருடா, நேரத்துக்கு சாப்பிடுறா, உடம்ப கெடுத்துக்காதடா. சரிப்பா. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வாடா. என் கண்ணுக்குள்ளே இருக்கடா. சீக்கிரம் வந்துடுறேன். சரிடா, வச்சுவா. கொடுங்க. இது பாருப்பா, வேற ஒண்ணுமே இல்ல. நீ ஜாக்கிரதையா இரு. வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடு. இது பாரு, வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. எங்களை பத்தி ஒண்ணும் கவலைப்படாதப்பா. உடம்ப பாத்துக்கோ. என்ன, நான் வச்சிரேன்ப்பா. சரி. டேய், இத பாரு, அவன் நல்லபடியா ஊருக்கு போய் சேர்ந்துட்டான். நீ தேவையில்லாம நோய் அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? என்ன பொண்ணோ நீ, போ. என்னண்ணே, என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டமா? சரிண்ணே, நான் அவளுக்கு என்னெல்லாம் சொல்லி தரணுமோ அதெல்லாம் சொல்லி தந்துடுறேன். ஆனா எனக்கு ஒரு டவுட், நம்ம கண்டிப்பா அந்த பொண்ணை நம்பலாமா? நாளைக்கு அவளால எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? கண்டிப்பா வராதுமா. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப நாளா என்னோட கல்குவாரியில வேலை செய்யறா. என்ன வேலை சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு கேள்வி கேட்காம வேலை செய்வா. சரி, முதல்ல அவளை கூப்பிடு. சரிம்மா.
வாமா வா. தேவி, இது துர்கா, என் கூட பிறந்த தங்கச்சி. உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன்ல. உங்க தங்கச்சியை பத்தி நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க சார். ஆனா இப்பதான் இவங்கள நேருக்கு நேரா முத தடவையா பாக்குறேன். வணக்கங்க. உன் வீடு எங்கம்மா இருக்கு? குவாரி பக்கத்துல தாங்க இருக்கு வீடு. வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு சொந்தம்னு யாரும் கிடையாது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ணுவாங்க. நான் தனியா தான் இருக்கேன். ஓகே, எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும். நான் ஒருத்தர் வீட்டோட அட்ரஸ் கொடுப்பேன். அந்த வீட்ல இருக்கிறவங்க யார் யாரு, எப்படிப்பட்டவங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் விவரமா உன்கிட்ட சொல்லிடுவேன். அந்த வீட்ல தொலைஞ்சு போன பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ பேரு கயல்விழி. அந்த கயல்விழி உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு கூட அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. அந்த வீட்டுக்கு கயல்விழியா நீ போகணும். சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகு நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.